அன்னம் சீரியலில் இங்கே ரம்யா ஒரு வழியாக தான் நினச்ச எல்லாமே வந்து பக்காவாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் என்னை வந்து இங்கே தோக்கடிக்கிறதுக்கு யாருமே வந்து கிடையாது. அந்த அன்னம்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை. நான் நினச்சதை எப்படியாவது நான் சாதிப்பேன். என்னை வந்து துரோகம் பண்ணி அந்த அன்னத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கார்த்தியை கூட நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா வந்து தான் எல்லாத்தையுமே வந்து சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து வந்திருக்காங்க. ஆனால் அன்னத்துக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் ரம்யா இந்த வீட்டுக்குள்ளே வந்தது வந்து சும்மா கிடையாது. தன்னையும் கார்த்தியையும் அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாரையுமே சேர்த்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இது எதையுமே தெரிஞ்சுக்காத சரவணன், செண்பகம், அதுக்கப்புறம் மணி, இவங்க 3 பேருமே சேர்ந்து ரம்யாவுக்கு வந்து பக்கபலமாக நின்று ஜால்ரா போட்டுகிட்டே தான் வந்து இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க, எதுக்காக ரம்யாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு பக்கம் சரவணன் பார்த்தீங்கன்னா ரம்யாவை கல்யாணம் பண்ணிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கார். தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து கமிஷனரை வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க, எதுவுமே இல்லாமல் இப்படி வந்து சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிற வெறும் பையில போய் கமிஷனரே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல இவன் கொடுத்து வச்சவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ஒன்றா கூடி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது வந்து சரவணனுக்கு தெரியாது. டேய் என்னடா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அது இல்லை மச்சான், உண்மையிலே உனக்கு வந்து ரொம்பவே யோகம் தாண்டா. கமிஷனரே உன்னை வந்து அவங்கள தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் கூட பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்டா மச்சான், ரொம்ப நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இது எல்லாத்தையுமே கேட்ட சரவணனுக்கு ரொம்பவே உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு வந்து முதலிரவு அப்படிங்கிறது கூட அவருக்கு வந்து மனசில் வந்து அதுவுமே ஒரு பக்கம் சந்தோஷம். நம்ம நினச்ச மாதிரி இன்றைக்கி நம்ம கமிஷனர் மேடம் கூட நமக்கு முதலிரவு நடக்க போகுது. ஐயோ சரவணா, என்னடா இது, உனக்கு எங்கே தாண்டா இப்படி ஒரு மச்சம் இருக்குது, இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு வந்து கிடைக்கும்னு கனவுல கூட நீ நினச்சி பார்த்துருக்க மாட்டேன். இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சரவணன் வந்து தனக்கு தானாகவே வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கே வந்து மணி அதை பார்த்துக்கிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு உள்ளே வந்த மணி, டேய் சரவணா அப்படின்னு சொல்லும்போது, வாக்கா வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரே குஷியாக இருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன இருக்காதா என்ன, கமிஷனரே என்னை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் வந்து அவங்க புருஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு எவ்வளோ கெத்து இருக்குது பார்த்தியா. நல்ல வேலை இதுக்கு முன்னாடியே அந்த அண்ணத்து கூட என்னை கல்யாணம் முடிவு பண்ணும்போது நான் ஓடி போனது இப்போ தான் எனக்கு தோணுது, ரொம்ப நிம்மதியாக நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி மட்டும் அப்படி நான் பண்ணலைன்னு வைவேன், இன்றைக்கி நான் வந்து இப்படி அந்த அன்னக்காவடிக்கு புருஷனாக இருந்திருப்பேன். அது நடக்காமல் என்னை கடவுள் தான் வந்து காப்பாற்றிருக்காரு. இல்லைனா இன்றைக்கி இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சரவணன் சொல்ல, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சரவணா, அன்றைக்கி நீ பண்ணது தப்புன்னு தான் நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுவும் வந்து சரிதான், இன்றைக்கி கமிஷனரே உன் பொண்டாட்டியாக கிடச்சிருக்காங்க, உண்மையிலே நீ கொடுத்து வச்சவன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரூமில் வந்து ரம்யா அவங்க அம்மா ரம்யா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் ரம்யா, இங்கே பாரு, இப்போ நீ நினச்ச மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில் தான் இருக்கு ரம்யா. இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நீ என்னென்ன பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கியோ அது அத்தனையுமே நீ பண்ணு. அதுக்கு கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட்டாக இவங்க 3 பேருமே இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாவது ஒன்றுனா எனக்கு ஃபோன் பண்ணிடி, நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நானே போதும்மா, நீ எதுக்குமா அதெல்லாம், எனக்கு என்னை பற்றி உனக்கு தெரியாதா, உன் பொண்ணை பற்றி நீ அவ்வளோதான் புரிஞ்சு வச்சுருக்கியா என்ன, ஒரு விஷயத்த நான் கையில் எடுத்தா அது முடிக்காமல் விட மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த அண்ணன் எவ்வளவோ தூரம் வந்து போராடினா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், இந்த கல்யாணமே நடக்கவே கூடாது, அவங்க பெரியத்தானோட வாழ்க்கை அப்படியே போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து தவிடுபடியாகி இன்றைக்கி நான் வந்து சண்முகம் வாத்தியார் கையாலேயே தாலி வாங்கி கட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன்னா இந்த ரம்யா யாருன்னு இந்நேரம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அவளும் ஏதாவது ஒரு பிளான் போடுவாள், இந்த வீட்டுக்குள்ளே என்னை இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அப்படி விட்டுருவேனா, இதுக்கப்புறம் தான் இந்த ரம்யாவோட முழு சுயரூபத்தையும் இந்த குடும்பமே பார்க்க போகுது. இந்த குடும்பத்தில் இனிமேல் ஒவ்வொரு நாளுமே நரக வேதனையை மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். அவங்க சந்தோஷம் இன்னையோட முழுசாக போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்ல, அவங்க அம்மாவும் அதை பார்த்துட்டு, சரி ரம்யா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன், நீ என்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணு, அடிக்கடி ஃபோன் பண்ண, அம்மா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே அவங்க அம்மாவுமே வந்து வெளியே செண்பகத்துக்கிட்ட, நான் வரேன் சம்மந்தி, என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து
செண்பகமும் உள்ளே போயிட்டு நம்ம ரம்யா கிட்ட வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகிறாங்க. ரம்யா அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கோவமாக அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பிளானை போட்டுட்டு இந்த குடும்பத்தை நம்ம நாசமாக்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரே முடிவில் வந்து அப்படியே பிளான் பண்ணிகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க.